நெஞ்சம் எங்கே வரும் வரும் அது வரும் வரை கொஞ்சம் பொறும் பொறும் சுத்த பைத்தியமா இருக்கீங்களே. அந்த காலத்துல எத்தனை புலவர்கள் வறுமையில வாடி செத்தாங்க தெரியுமா சார்? பேனாவுல லட்சியம் மட்டும் இருந்தா போதாது சார், பெட்டியில பணமும் இருக்கணும். இந்த நீவேவ் சீசன்ல உங்க சீர்திருத்த கதைகளை எவ்வளவு சீண்டுமா? இப்ப எவ்வளவு அசிங்கமான சிறுகதைகள், அதுக்கு ஆபாசமான படங்கள், அதுதான் சார் விற்பனை ஆகுது. அப்படின்னா நானும் அந்த மாதிரி ஆபாசமான கதைகள் எழுதினா தான் எடுத்துக்குவேன்னு சொல்றீங்களா? சார் நீங்க சின்ன வயசு, நான் சொல்லாமலே புரிஞ்சிருக்கணும். சார் கதையை படிக்கும் பொழுதே வாசகர்களுக்கு காம உணர்ச்சி உண்டாக்கணும். என்ன சொல்றீங்க? இந்தாங்க புரியுங்க அட்வான்ஸ். உங்க டேஸ்ட் எழுதுறதுக்கு நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க, அவங்க கிட்ட இந்த அட்வான்ஸ் கொடுங்க. வர்றேன். உழைக்க தெரியாத மனுஷன். இந்த பூனையும் பால் குடிக்குமா? குடிக்கவே குடிக்காத நம்பிக்கிட்டு இருந்தேன், குடிச்சிடுச்சே. என்னப்பா சொல்றீங்க? அப்பன் சொல்றது புரியாது, அந்த சுப்பன் சொல்றது புரியும். யாரு? அதத்தான் நானும் கேட்கிறேன். அவன் யாரு? அப்பனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு திங்க் பண்றியா? நத்திங். நான் சம்சாரத்திலே சன்னியாசி, எனக்கு ஞான திருஷ்டி உண்டு. இப்ப ஆடி பாடிக்கிட்டு வர்றியே, அந்த சண்டார பண்டார பரதேசி பிச்சைக்கார பேர் உள்ள யாரு? அப்பா என்ன தயக்கம்? புருஷன் பேரை பொண்டாட்டி சொல்லக்கூடாங்கிற சென்டிமெண்டா? செத்தவா மாட்டிக்க மாதிரி ஒரே அடி அடிச்சு கொண்டுடுவேன். ஒன்ன இல்ல அவனை. ஒழுங்கா சொல்லிடு, யார் அவன்? ரவி. அவன் அப்பன் பேரு? அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. அனாத ஆசிரமத்துல பிடிச்சிய? இல்ல, அவர் அக்கா வீட்டோட இருக்காரு. இவன் மாதிரி போட்டிருக்கு. அவன் அக்கா எப்படி? என் மாதிரி கோடீஸ்வரனா? இல்லப்பா, போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள். அத்தேரி, எதிர்ப்ப சமாளிக்கிறதுக்கு ஏட்டு விட்டு பையனா பார்த்து பிடிச்சிருக்கியா? ஏட்ட வச்சு என்ன மிரட்டலாம் பாக்குறியா? அப்படி இல்லப்பா. இல்ல எப்படி? சரி, பையன் எப்படி? பர்சனாலிட்டியை கேட்கல, பச உள்ளவனா? என்னப்பா? நான் கேட்டது பற்பசை இல்ல, பணப்பசை. அவர்கிட்ட இரும்பு பொட்டி இல்லப்பா,
இதயம் இருக்கு. என்ன கேஜு? அந்த இதயத்தை விட கணம் என்னன்னு கேக்குறேன். நீ ஒரு ராணி நினைச்ச, இல்ல வெறும் சாம்பிராணி. டாடி கிட்டே டைலாக் பேசுறியா? இந்த மாதிரி டைலாக் நான் எத்தனை கேட்டவன். அது இருக்கட்டும், அந்த இதயத்தை உனக்கு எப்படி தெரியும்? என் கூட படிக்கிறவருப்பா. அத்தரி, ஒரே கிளாஸ, ஒரே பெஞ்சா? இதுக்குத்தான் அவளை கோ எஜுகேஷன் உள்ள காலேஜ்ல போடாதீங்க, பெண்களுக்குன்னு தனியா உள்ள காலேஜ்ல போடுங்கன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். மடையா, உன்னோட நான் அறிவுல குறைஞ்சவனா? லேடிஸ் காலேஜ்ல டொனேஷன் கேட்டாங்க, அதுக்கு பயந்து இந்த கன்றாடி காலேஜ்ல போட்டு இங்க கனெக்ஷன் உண்டாகி போச்சு. அவன் என்ன சொன்னா பாத்தீல்ல? அவன்கிட்ட இதயம் இருக்கான், என்கிட்ட இல்லையா? கொஞ்சம் ரிப்பேர். எவன்கிட்ட இதயம் இல்ல. ஏர் கண்டிஷன் தியேட்டர்ல இங்கிலீஷ் பிக்சர் பார்க்கணும், எரால்டு கார்ல பீச்சுக்கு போகணும், உட்கல்ஸ் ஹோட்டல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும், குடு வீட்டுக்கு பிக்னிக் போகணும். இதுக்கெல்லாம் இதயம் மட்டும் இருந்தா போதுமா? இரவு பட்டி வேணாமா? எனக்கு அவர்தான்ப்பா வேணும். அவர்தான் என் சொர்க்கம். வந்திருக்க தர்க்கம். இப்பதான் உனக்கு சொர்க்கமே தெரியுதா? உன் சொர்க்கத்தோட மூஞ்சிய நான் பார்க்கலாமா? கூட்டிட்டு வர்றியா? இதோ ஒரு போட்டோவே இருக்குப்பா. அத்தேரி, எல்லாம் கைவசமே இருக்கு போட்டிருக்கு. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல புஸ்தகத்துல மயிலரகு வச்சிருப்போம், குட்டி போடும்னு. இல்லன்னா சாமி போட்டோ வச்சிருப்போம். இப்ப ஆசாமி போட்டோல இருக்கு. அந்த புஸ்தகம் உருப்படுமோ? அதை படிச்சா பாஸ் பண்ண முடியுமா? ப்ராக்டிஸ் ரிப்போர்ட்ல ஒர்க் ஆடுன்னு போட்டிருக்கு. இங்க பாரு, போட்டோ கார்டு. ரிஷி கபூர் கட்டாம்போ, மூஞ்சி வாரக்கட்டையும் பிக்பாக்ட் அடிக்கிற பையன் மாதிரி. மாதிரி என்ன? அதேதான். Shut up. மாமா, இது என் சொந்த விஷயம். இல்ல, இது குடும்ப விஷயம். மோதுங்க, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எங்க குடும்ப விஷயத்துல தலையிட நீங்க யாரு? உன்னை கட்டிக்க போறவன். ஓஹோ, அப்படி ஒரு கனவா? நிறைவேற போற திட்டம். அது ரொம்ப கஷ்டம். பார்க்கலாமா? உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேனா இல்லையான்னு பாரு. என் கழுத்து என்ன தோரணம் கட்டி தொங்க விடுற பந்தல்னு நினைச்சீங்களா? ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நல்லா தெரியுமே. பக்கு இல்லாம அக்கா வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு வயிற்று ஒப்பிக்கிற சோம்பேறி. என்னடி சொன்ன? You bloody scoundrel. குமார், கை நீட்ட அளவுக்கு வந்துட்டியா? அக்கா, அவ என்ன வார்த்தை சொன்னா நீ கேட்டியா? கேட்டதா இருக்கு. இது அவ வீடு, அவ விஷயம். இத பத்தி கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அக்கா, நான் அவளுக்கு சிச்சி, போடாத. போறானா? சித்தி, வருத்தப்படாதேமா. உங்க அம்மா உயிரோட இருந்தா உனக்கு என்னென்ன செய்வாங்களோ அதையெல்லாம் நான் உனக்கு செய்து வைக்கிறேன். பெத்தவ இல்லேன்னு சித்தி கவனிக்கலங்கிற பழியும் பாவம் எனக்கு வேண்டாம். அந்த ரவிக்கே உன்னை கட்டி வைக்கிறேன். போதுமா? இந்த பாரு, வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறத. என்ன என்னடி பண்ண சொல்ற? படிக்க சொல்லி இவ காலேஜுக்கு அனுப்புனா இவ காதல் பண்றா. முறை மாப்பிள்ள பாத்துக்கிட்டா விடுவானா? மோதுனா. நான் ரத்ரியா உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பவுலாக வேண்டிய கட்டம் நீ வந்துட்ட. இத பாருங்க, காதலை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அத்தேரி, எவனுக்கு தெரியாது காதலை பத்தி? பைத்தியக்காரி. வயசாகி போனா காதலை பத்தி தெரியாதா? நான் படிச்ச போர்டு ஹைஸ்கூல்ல என் பேரை சொல்லு, புள்ளி வரத்தோட அள்ளி விடுவானுங்க. நான் காதல் பண்ணேன். ஐயோ, போத நிறுத்துங்க. இத பாருங்க, கீதாவை ரவிக்கே கட்டி வச்சிருவோம். ரவிக்கும் கொடுக்க மாட்டேன், உன் தம்பிக்கும் கொடுக்க மாட்டேன். பின்ன பத்திரிகையில இருந்து பந்தல் வரைக்கும் கல்யாண செலவு பூரா எவன் ஒத்துக்கிறானோ அவனுக்கு தான் என் பொண்ணு கட்டிக்க தகுதி இருக்கு. மற்றவன் எட்டி போக தகுதி உள்ளவன். போனி வா. வாமா. ஆமா. எங்கடா புறப்பட்ட? என் கூட பிறந்த அக்காலே என்ன கைவிட்ட அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை? நான் எங்கேயாவது போறேன். விலகு. பைத்தியக்காரா, உன் கூட பிறந்த அக்கால நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஏண்டா, தான் தம்பிக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வாழ்வுக்கு எந்த அக்காலாவது தடையா இருப்பாளா? அப்ப நீ அங்க சொன்னதெல்லாம் அத்தனையும் நாடகம். கீதா தான் என் நடிப்பை நம்பிட்டானா? நீயுமா? நல்லா கவனி, நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். என்னது? கீதா கடத்தப்படலாம். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அவளை உயிரோட ஒப்படைப்பேன்னு அந்த கடத்தல்கார அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி மிரட்டணும். 5 லட்சம் ரூபாய் அவன் கைக்கு போகணும், அது திரும்பி ஏ கைக்கு வரணும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உனக்கும் கீதாவுக்கும் ஆடம்பரமா கல்யாணத்தை நடத்தணும். அது பார்த்து அவங்க அப்பா சந்தோஷப்படணும். அவருடைய பணம் தான் உங்ககிட்ட இருக்குங்கிறத தெரியாம திடீர் பணக்கார ஆயிட்டேன்னு நினைச்சு உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக உன்னை அவர் மாப்பிள்ளையா ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தினுடைய ஆட்சி உன் கையில, ஆஸ்தி என் கையில. எப்படி? பியூட்டிஃபுல் ஐடியா. அப்ப நாளைக்கே நான் கீதாவை கடத்திட்டு போயிட்டேன். நீயா முட்டாள்? கீதா கடத்தப்படுற அந்த சமயத்துல நீ வீட்டுல இல்லைன்னா அவளை கடத்துறது நீதாங்கிறது அவங்க அப்பாவுக்கு புரியாம போயிடும். அதுக்கப்புறம் அவருடைய அன்பு உனக்கு எப்படி கிடைக்கும்?